தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு நேற்று நடந்த சம்பவம் என்ன? அந்த சம்பவத்தின் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்ன? இது போன்ற விஷயங்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நேற்று இரவு ஒரு 7 மணி போல் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய ஃபேஸ்புக் பக்கம் காணாமல் போகுது. திடீரென்று காணாமல் போகுது. அப்போ மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை ஃபேஸ்புக்கில் காணல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு பதட்டம் உருவாக ஆரம்பிக்குது. அவருடைய ஃபேஸ்புக்கு என்ன நடந்தது, ஃபேஸ்புக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அதை தொடர்ந்து அவருடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு நிறைய பேர் தொலைபேசியில் அழைச்சி பார்க்கணும். எந்த ஒரு தொலைபேசி அழைப்புக்கும் பதில் கிடைக்கல. அப்போ அந்த பதட்டம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டது. மற்ற எல்லா சமூக வலைத்தளங்களையும் மக்கள் கூடி மருத்துவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒட்டியே பதட்டமாயிட்டது. அதுக்கிடையில் எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தவர்கள், நிறைய பேர் எனக்கு அழைக்க ஆரம்பிச்சிட்டோம் மருத்துவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. நான் அந்த நேரத்தில் வெளியில் நின்றதால நிறைய பேருடைய அழைப்புக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிட்டுது. நிறைய பேர் அனுப்பின அந்த மெசேஜுக்கும் பதில் போட முடியாமல் போயிட்டுது. அதுக்கு பிறகு தான் பார்த்தா இங்கே ஒட்டியே பதட்டம், எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருக்கணும். அதுவும் இந்த டிக்டாக்ல எல்லாம் லைவ்ல எல்லாம் போட்டு நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிட்டோம். டாக்டருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் அவர் மன்னாரில் கைது செய்யப்படையக்குள்ள இப்படியான ஒரு பிட்டிய உணர்வு கொண்டு வந்தது. அது கைது செய்யப்பட்ட நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு தெளிவு இருந்தது என்னென்னு சொன்னால், அவர் போலீஸாரால் கைது செய்யப்படுறார், நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார், பிறகு பிணையில் விடுவிக்கப்படுவார் என்று சொல்லி அடுத்த கட்டமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அதில் ஒரு தெளிவு இருந்தது. அப்போ அதில் ஒரு சின்ன ஆறுதல் இருந்தது. ஆனால் நேற்று நடந்த சம்பவம் அப்படி இல்லை. மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய ஃபேஸ்புக்கை காணையில், அவருக்கு ஃபோன் பண்ண அவர் ஆன்சர் பண்ணுறாரு இல்லை. அதுக்கிடையில் சில பேர் அவர் தங்கியிருந்த சாவச்சேரி மருத்துவமனையினுடைய அந்த குவார்ட்டர்ஸுக்கு போய் பார்த்து அங்கே கதவு வெளிப்பக்கமாக பூட்டி கிடக்கு, அவருடைய தலையணையெல்லாம் வெளியில் கிடக்குது, அவருடைய கார் வெளியில் தான் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான தகவல்களை வெளியில் விட்டோன்னே அது இன்னும் பதட்டத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டுது. அவருக்கு ஏதாவது நடந்திருக்குமா, யாராவது அவரை கடத்தி கொண்டு போய் வெளியில் கொண்டு போயிருப்பார்களா, அல்லது அவர் ஏதாவது தவறான முடிவெடுத்து உள்ளுக்குள்ளே தான் இருக்காரா, அல்லது அவருக்கு ஏதாவது உடல்நல கோளாறா, அவர் மயங்கி விழுந்துட்டாரா, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து எல்லா இடம் ஒரே பதட்டம். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக சரியான ஒரு பதட்டமாக இருந்தது. அதுக்கிடையில் சாவச்சேரி போலீஸுக்கும் கொழும்பில் இருக்கிற போலீஸ் தலைமையகத்துக்கும் நிறைய பேர் மாறி மாறி ஃபோன் அடிக்க ஆரம்பித்தவை. இங்கே லண்டனில் இருந்து கூட ஃபோன் அடிக்க ஆரம்பித்தவை. ஃபோன் அடித்து விவரங்களை கேட்டு என்னடா பேரை கொடுத்தா அவர் கைது செய்யப்பட்டிருக்காரா இல்லையான்றதை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்போ அந்த ஒரு நடவடிக்கையில் இன்னும் கொஞ்சம் பேர் ஈடுபட்டு கொண்டு கேட்கல. இன்னும் கொஞ்சம் பேர் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்யணும், நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள்ட்ட போய் முறைப்பாடு செய்யணும்னு சொல்லி மாறி மாறி அந்த நேரத்தில் அந்த பதட்டத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ நடவடிக்கைகளையும் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த செய்திகள் அவ்வளோ வேகமாக பரவிச்சது. மக்கள் மத்தியில் அவ்வளவு பதட்டம் இருந்தது. பிறகு ஒரு 3 மணி நேரம் கழித்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய முகநூல் இயங்க ஆரம்பித்தது. அவர் தனக்கு நடந்த விஷயம், தான் நித்திரையா போயிட்டேன், தன்னுடைய ஃபேஸ்புக் ஹேக் பண்ணப்பட்டது தனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை வெளியில் சொன்னவர். அதுக்கு பிறகுதான் எல்லாரும் நிம்மதி அடைந்தார்கள். இதுதான் நேற்றிரவு நடந்த சம்பவம். சரி, இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு, அந்த ஒரு மக்கள் ஆதரவு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு ஒரு கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் கதி கலங்க வச்சிட்டார் மருத்துவர். அவருக்கான அந்த மக்கள் ஆதரவு, மக்களுடைய அன்பு இன்ற வரைக்கும் அப்படியே குறையாமல் இருக்குது. எப்படி அவரால் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் ஆதரவை பெற முடிஞ்சது என்றதான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஏனைய அரசியல்வாதிகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், மக்களுக்காக சேவை செய்ய நினைப்பவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது அவர் மக்களோட பக்கம் தான் நிற்கிறார், மக்களுக்காகத்தான் குரல் கொடுக்கிறார். யாருக்குமே விலை போய் யாருக்கும் கை கட்டி அல்லது யார்கிட்டையாவது எதையாவது வாங்கி பாக்கெட்டுக்கு வச்சுக்கொண்டு அவர் சார்பாக கதைச்சு இதுவரைக்கும் யார் சார்பாகவும் அவர் கதைக்கல. இன்னும் சொல்லப்போனால் அவர் நிறைய பேரோட சண்டை பிடிக்கிறார், நிறைய பேரோட முரண்படுறார் என்று தான் எங்களுடைய கவலை இருக்கே தவிர மற்றபடி இவருக்கு விலை போயிட்டார், அவருக்கு அடிபணிஞ்சு போயிட்டார், அவருடைய சொல்ல கேட்டு ஆறார் என்று சொல்லி இல்லை. இங்கே சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 லட்சத்தை வேண்டி பாக்கெட்டுக்கு வைக்கிறதும், பார் லைசன்ஸை வேண்டி பாக்கெட்டுக்கு வைக்கிறதும், மற்ற சலுகைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் சார்பாக குரல் கொடுக்கிறதும் என்று சொல்லி ஒரு பக்கத்தால் போய் கொண்டிருக்குது. ஆனால் மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் இதுவரைக்கும் யார்கிட்டையும் எந்த ஒரு சலுகையும் பெற்ற மாதிரியே இல்லை. முதல்ல சொல்லப்பட்டது அவர் ரணிலுடைய ஆள், ரணில் ஏவி விட்ட அம்பு என்று சொல்லி. ஆனால் அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரிக்கல. இன்னும் சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்த்து தான் அவர் கருத்துக்கள் சொல்லியிருக்கார். அதே மாதிரி சஜித்தின் ஆள் என்று சொன்னாங்க, அதுவும் இல்லை என்று இப்போ ப்ரூஃப் ஆயிட்டுது. அனுரகுமார திசாநாயக்கா என்ற ஆள் என்று சொல்லிச்சுன்னா அதுவும் இப்போ இல்லை என்று ப்ரூஃப் ஆயிட்டுது. எனவே எப்படி பார்த்தாலுமே அவர் இப்போ தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார். தமிழ் மக்களுடைய பெரும்பாலான
பெரும்பாலான மக்களுடைய விருப்பத்துக்கு செவிசாய்ச்சு அவர்களுடைய பக்கம் நிற்கிறார். இதுதான் அவருக்கான ஆதரவுக்கான முக்கியமான காரணம். எனவே மக்களுக்காக சேவை செய்ய நினைக்கிற ஒரு ஆள் வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் யாருக்கும் விலை போகாமல் மக்களுக்காகவே மக்களுடைய பக்கம் நின்றா இப்படியான ஒரு அன்பு அவர்களுக்கும் கிடைக்கும், இப்படியான ஒரு ஆதரவு அவர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அதை வந்து யாருமே உணர்ந்து கொள்கிற மாதிரியே தெரியல, அதை யாருமே புரிஞ்சு கொள்கிற மாதிரியும் தெரியல. அந்த மக்களுக்காக செயல்படணும், மக்களோட பக்கம் நிற்கணும் என்ற ஒரு விஷயத்துக்கு அவர்கள் வர்றதே இல்லை. அவர்கள் வந்து தனியாக ஒரு உலகத்தில் நின்று தங்களுக்கு எது தெரியுதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது யாராவது ஒரு ஆக்களுக்கு விலை போயிட்டு அப்படியே நிற்கின்றார்கள். அதனால தான் அவர்களுக்கு எல்லாம் இல்லாத ஆதரவு மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய அந்த புரட்சி வந்து ஆரம்பித்து அவருடைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்து எல்லாருமே வந்து மருத்துவர் அர்ச்சுனா அர்ச்சுனான்னு உச்சரித்த காலத்தில் வந்து சொல்லப்பட்டது. இது வந்து ஒரு ட்ரெண்டிங், அந்த ஃபேஸ்புக்கில் வந்து மற்ற சமூக வலைத்தளங்களில் வந்து ட்ரெண்டிங் என்று சொல்லுவோம், அதாவது பேசு பொருள் என்று சொல்லுவோம். அதாவது 2 நாளைக்கு 3 நாளைக்கு அதை பற்றி பேசுவினோம், குறைஞ்சது ஒரு கிழமைக்கு பேசுவினோம், அதுக்கு பிறகு பேசவே மாட்டினோம். இதுதான் சமூக வலைத்தளங்களில் வர அந்த ட்ரெண்டிங் என்று சொல்லப்படுற அந்த பேசு பொருள். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு 15 வருஷமாக சமூக வலைத்தளங்கள் இருக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமும் 2 நாள் 3 நாளுக்கு மேலே பேசப்படுறதே கிடையாது. அதுக்கு பிறகு மக்கள் அதை பற்றி கதைக்கிறதே இல்லை. அதை விட்டுட்டு அடுத்த டாபிக், அதுக்கு பிறகு இன்னும் ஒரு டாபிக் என்று சொல்லி மாறி மாறித்தான் போய்கொண்டிருக்குமே தவிர, இதுதான் சமூக வலைத்தளங்கள் இருக்கிற அந்த ட்ரெண்டிங்கே தவிர ஒரே விஷயத்தை வந்து நீண்ட காலம் கதைக்கிறதில்ல. இன்றைக்கு வந்து மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் வந்து தன்னுடைய புரட்சியை ஆரம்பித்து 92 நாட்கள் ஆயிட்டுது. இன்ற வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி குறையாமல், அந்த ஒரு பரபரப்பு குறையாமல் அவரை பற்றி தான் தொடர்ந்து பேசப்படுது. ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு விஷயம் அவரை பற்றி வந்துதான் இருக்குது. அவர் மக்களோட கதைச்சு இருக்கிறார். அவரை பற்றின அந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டே இருக்குது. எனவே வந்து இது ஒரு சாதாரண ஃபேஸ்புக் ட்ரெண்டோ அல்லது ஒரு பேசு பொருளோ இல்லை. அதையும் தாண்டி மக்களுடைய மனசில் வந்து ஆழமாக இடம் பிடிச்சிட்டார். அவருக்காக அழுகிறதுக்கு, அவருக்காக கண்ணீர் சிந்துறதுக்கு, அவரை தேடுறதுக்கு உலகம் முழுக்க மக்கள் இருக்கணும் என்றதான் நேற்றைய சம்பவம் எங்களுக்கு எடுத்து காட்டுற விஷயம். இது வந்து மற்ற அரசியல்வாதிகள் விட்ட அந்த இடைவெளி. நான் எப்போவுமே என்னுடைய காணொளிகளில் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரது, தமிழ் மக்களுக்கான சரியான ஒரு அரசியல் தலைமத்துவம் இன்ற வரைக்கும் ஒரு இடைவெளியாக தான் இருக்குது. அது ஒரு பெரும் வெட்ட வழியாக இருக்குது. அதை யார் வேண்டுமென்றாலும் நிரப்பலாம். அதை நிரப்புறதுக்கு ஆக்கள் முன் வரணும் என்று சொல்லி நான் தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வரேன். அப்படியான ஒரு நீண்ட இடைவெளி வந்து கடந்த 15 வருஷமாகவே இருக்குது. எனவே அந்த இடைவெளியை வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் நிரப்ப முயற்சி செய்கின்ற போது அவருக்கான ஆதரவு வந்து இயல்பாகவே வருது. நீங்களே யோசிச்சு பாருங்க, கடந்த 15 வருஷத்துல வந்து மக்களுக்காக போராடி யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கணுமா, யாராவது போலீசால கைது செய்யப்பட்டிருக்கணுமா, யாருக்காவது இப்படி 8க்கு மேல வழக்குகள் போடப்பட்டு ஒரு கொஞ்ச காலத்தில் ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு ஆளுக்கு மேலே 8 வழக்குகள், திரும்ப திரும்ப அவருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள், அழுத்தங்கள், எத்தனையோ துன்பங்கள், இவ்வளவுத்தையும் தாங்கின வேறு ஒரு அரசியல்வாதியின் பேரை சொல்லுங்க அப்போ கிடையவே கிடையாது. ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு மக்களோட இவ்வளவு நெருங்கி மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லி இதுதான் நடக்குது, இப்படித்தான் நடக்குது, இப்படித்தான் என்னோட கதைச்சவே, இப்படித்தான் என்னை கூப்பிட்டவே, என்னை கதிரியை விட்டு இறக்கிட்டணும் என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் எது நடந்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ நன்மையோ தீமையோ இந்த விஷயத்தை சொல்றதால சில பேர் எங்களை நக்கல் அடிப்பினோம், இந்த விஷயத்தை வெளியில பகிர்ந்து கொள்றதால என்னை எதிர்க்கிறாக்களுக்கு இது ஒரு வாய்ப்பா போயிடும் சொல்லி டாக்டர் வந்து எதை பற்றியுமே யோசிக்கிறேன், அந்த பின் விளைவை பற்றி எதுவுமே யோசிக்கிறேன், மக்களுக்கு உண்மை சொல்லணும்னு சொல்லி மனசுல தோன்றது எல்லாத்தையும் வந்து படபடபடன்னு சொல்லிக்கொண்டே போறார். இப்படி ஒரு வெளிப்படையான ஒரு அரசியல்வாதி, ஒரு சில ஆட்கள் சொல்லி நம்ம இது டூ மச், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி இப்படி என்று, ஆனாலும் கூட இப்படி ஒரு வெளிப்படையான ஒரு அரசியல்வாதியை நாங்கள் பார்க்கவே இல்லையே, வேறு எவரையுமே பார்க்கவே இல்லையே. இப்போ பாருங்க, சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கணும், சுமந்திரன் அணி வந்து ஆதரிக்குது. ஆனால் சஜித் பிரேமதாசாவோட என்ன அவர்களுக்கு டீல் என்று சொல்லிவினோமா, அது சம்பந்தமான ஒரு ரெக்கார்டிங்கை வெளியில விடுவினோமா, தாங்கள் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் கதைச்ச நாங்கள் என்று சொல்லிவினோமா, சொல்ல மாட்டினோம். 5 வருஷம் கழிச்சு வந்து சொல்லிவினோம், நாங்கள் ஏமாற்றப்பட்டுட்டோம், நாங்கள் தவறு அழைச்சிட்டோம், நாங்கள் தெரியாதனமா ஆதரவு கொடுத்துட்டோம் என்று சொல்லி 5 வருஷம் கழிச்சு வந்து சொல்ல போயினோம். இதுதான் நடக்க போகுது. எனவே இப்படி ஒரு வெளிப்படையாக இவ்வளவு மக்களோட மக்களாக மக்களுக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லணும் என்று சொல்லி இவ்வளவு வெளிப்படையாக இயங்குற ஒரு ஆள் வந்து இதுவரைக்கும் மக்கள் பார்க்கவே இல்லை. அதனால தான் வந்து மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை மக்கள் இந்த அளவுக்கு ஆதரிக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களிடம் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. என்னென்னு சொன்னா, மருத்துவர் அர்ச்சுனா அவர்களே, தயவு செய்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாப்பாக இருங்கோ, எங்களுக்கு அதுதான் முக்கியம். நீங்கள் இருக்கணும், நீங்க எதுவுமே செய்யணும் அவசியம் இல்லை. இவ்வளவு காலம் நீங்க செய்ததே எங்களுக்கு பெரிய விஷயம், அதுவே போதும் போதும் என்று இருக்குது. ஏன்னு சொன்னா, மற்ற அரசியல்வாதிகளோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள அவர்கள் எதுவுமே செய்யலைன்னும் போது நீங்கள் செய்த விஷயங்களே பெரிய விஷயங்கள். எனவே வந்து தயவு செய்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்கள் இருக்கணும்.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோட கதைக்கணும், ஒவ்வொரு நாளும் காலமையில் வந்து உங்களோட அந்த சிரிச்ச முகத்தோட நீங்கள் ஒரு குட் மார்னிங் போடணும், நீங்கள் லைவில் வந்து மக்களோட கதைக்கணும். நீங்கள் வந்து நிறைய மக்களை வந்து விழிப்புணர்வு அடைய செய்திருக்கிறீர்கள். அதனால தான் இன்றைக்கு உங்களுக்கு இவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்குது. எதிர்பார்த்ததுபடியே உங்களுக்கான எதிரிகளும் அங்கே இருக்கணும். எனவே வந்து நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியால் தான் உங்களை எதிர்க்கணும், உங்களுக்கான எதிரிகள் இருக்கணும். எனவே எதிரிகளுடைய கதையை வந்து நீங்கள் கணக்கெடுக்கணுன்ற அவசியம் இல்லை. தயவு செய்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்கள் பத்திரமா இருங்கோ. நீங்கள் ஒவ்வொரு நாளும் லைவுக்கு வரணும், ஒவ்வொரு நாளும் காலமையில் உங்களுடைய படத்தை போட்டு சிரிச்ச முகத்தோட ஒரு படம் போடுவீங்க. அந்த படத்தை போட்டு காலையில் காலை வணக்கம் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் அன்றைக்கு வந்து மக்கள் வந்து நிம்மதியாக இருப்பினம். ஏன்னு சொன்னால் நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் இழக்கிறதுக்கு இனி எதுவுமே இல்லை. நாங்கள் யார் யாரெல்லாம் எங்களுக்கு இருக்கணும், யார் யாரையெல்லாம் நாங்கள் விரும்பி நேசிக்கமோ அவர்கள் எல்லாரையும் வந்து நாங்கள் இழந்து போய் தந்துக்கிறோம். தமிழ் மக்களாகிய நாங்கள் இழந்து 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 இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்ற கட்டத்தில் இருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் கிடைச்சிக்கிறீங்கள். தயவு செய்து நீங்கள் எதுவுமே செய்யணும்ன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. நீங்கள் யாரோடையும் போய் சண்டை பிடிக்கணுமெண்டோ, அல்லது யாருடைய கதவை அதை தட்டி நீதி நியாயம் கேட்கணுமெண்டோ, அல்லது யாருடையாவது ஒரு குரல் பதிவை வெளியிட்டு யாரையாவது அம்பலப்படுத்தணும் என்று சொல்லி எதுவுமே தேவையில்லை. தயவு செய்து நீங்கள் எங்களுக்காக இருந்தாலே போதும். இன்றைய சூழலில் வந்து எங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உயிரோட பத்திரமா இருந்தாலே போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து சிரிச்ச முகத்தோடு எங்களோட கதைச்சு கொண்டு இருந்தாலே போதும் என்ற கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஆயிட்டு. ஏன்னு சொன்னால் நாங்கள் விரும்புகிற யாருமே, நாங்கள் உண்மையாக நேசிக்கிற யாருமே எங்களோட கனகாலம் இருக்கிறதில்ல. நாங்கள் எல்லாரையும் இழந்து தான் போயிருக்கிறோம். அதுக்கு கடந்த காலத்தில் நடந்த வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு வேணும், நீங்கள் இருக்கணும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிரிச்ச முகத்தோடு எங்களுக்கு முன்னால் வரணும், லைவில் வந்து கதைக்கணும். அது போதும் எங்களுக்கு இப்போதைக்கு உண்மையாகவே எங்களுக்கு அது போதும். அரசியல் நகர்வுகளை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தலாம். நீங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வரைக்குள்ள நீங்கள் போட்டி போடுங்க, நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வாங்க, கட்சியை அமைங்க, உங்களுக்கு பின்னால் அணிதிரட்டி ஆக்களை சேர்த்து கொண்டு வாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். ஆனால் இன்றைய சூழலில் வந்து நீங்கள் இருக்கணும்ன்றதான் எங்களுக்கான மிக மிக முக்கியமான கோரிக்கை. எங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு, மேக்சிமம் எதிர்பார்ப்பை வந்து நீங்கள் எங்களோட சிரிச்ச முகத்தோடு இருந்தாலே போதும்ன்றதான். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டே நேற்று நடந்த சம்பவம் தான். மக்கள் எல்லாருமே வந்து அவ்வளவு துடிச்சு போயிட்டோம், அவ்வளவு பதட்டம் ஆயிட்டோம், அவ்வளவு பரபரப்பாயிட்டோம். எனவே அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு தயவு செய்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டு நீங்கள் இருக்கணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அரசியலில் என்ன செய்யறதுன்றதை நாங்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். இங்கே எதுவுமே யாருமே ஓட போகிறதில்லை, எதுவுமே மாற போகிறதே இல்லை. மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷம் லீவ் எடுத்தா கூட இங்கே எதுவுமே மாற போகிறதில்லை. யாருமே வந்து அந்த இடைவெளியை நிரப்ப போகிறதும் இல்லை. இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு சக்தியாக யாருமே உருவாக போகிறதும் இல்லை. எனவே மருத்துவர் அர்ச்சனா அவர்களே, நீங்கள் எங்களுக்கு முக்கியம்.